ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரியா நிவ்யா. இந்த வீடியோவில் சப்பாத்தி சாஃப்டாக வர்றதுக்கு மாவு எப்படி பிணையலாம், எப்படி தேய்க்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு 2.5 கப் அளவுக்கு நான் மாவு எடுத்துக்கிறேன். எங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இந்த கப் சைஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக டீ குடிக்கிற டம்ளரை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பொடி உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகணும். இல்லைன்னா அங்கங்கே உப்பு அப்படியே நின்றுக்கிட்டு நம்ம சப்பாத்தி சாப்பிடும்போது உப்பு கறிக்கும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் மாவு பிணைய போகிறீங்க அப்படின்னா கையில் எல்லாம் ஒட்டும். அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு அடுத்தடுத்து பிணைய உங்களுக்கு அதுவாக பழகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி பிணையணும். ஃபஸ்ட் டைம் பிணையிறீங்க, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே நிறையா தண்ணி ஊற்றிடக்கூடாது. நிறையா தண்ணி ஊற்றிட்டா கொல கொலன்னு ஆகிடும். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் அப்படியே சைட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கலாம். பாருங்கள் நான் எப்படி செய்கிறேங்கிறது. இந்த அடியில் இருக்கிறதெல்லாம் சைடில் இப்படி இருக்குல்ல, அந்த உருண்டையை வச்சு அப்படியே இழுத்த மாதிரி உருட்டினோம்னா எல்லாமே இந்த மாவோட ஒட்டிட்டு வந்துடும். அதுக்காக கீழேலாம் நிறையா மாவு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப தண்ணி ஆகிடும் மாவு. அதனால் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்படி தேய்ச்ச மாதிரி ஒரு ரொட்டேட் பண்ணி இப்போ எல்லா மாவும் ஒட்டிக்கிச்சு. உருண்டை பண்ணிக்கலாம். கையில் இந்த மாதிரி தான் ஒட்டும். சில பேர் மாவு பிணையறதுக்கு முன்னாடி கையில் ஆயில் தடவிக்குவாங்க. அந்த மாதிரி தடவிட்டும் பிணைஞ்சிக்கலாம். இல்லாட்டினா இந்த மாதிரி பிணைஞ்சிட்டு கடைசியில் கையில் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் ஒட்டும். ஆனால் பிசு பிசுன்னு. அப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் நான் மேலே ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே சுருட்டின மாதிரி நிறையா தடவை பிணைஞ்சிக்கணும். அப்போ தான் ஆயில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். எல்லா இடத்துலையும் மாவு நல்லா ஆயில் பட்டு நல்லா ஊறும். நல்லா பிணைஞ்சிட்டு மினிமம் 1 ஹவராவது ஊற வைக்கணும். எவ்வளோ மணி நேரம் நல்லா ஊறுதோ அந்தளவுக்கு சாஃப்டாக நல்லா இருக்கும். ஒரு மணி நேரம் ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா மாவு நல்லா புசு புசுன்னு இருக்குது. இது நல்லா உருண்டை பண்ணிவிட்டு நம்ம தொப்புன்னு தூக்கி போட்டும் கூடி அடிக்கலாம். இன்னுமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஈரம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த கோதுமை பொடி இன்னும் கொஞ்சம் லைட்டாக தூவி விட்டு பிணைஞ்சிக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். இது ஃபோல்டு பண்ணி தேய்க்கணும். நார்மலாக தேய்க்கிறத விட இது மடித்து தேய்க்கும் போது ஒரு 10 நிமிஷம் அதிகமாகும். நான் பெரிய உருண்டையாக தான் போடுவேன். உங்களுக்கு சின்னதாக வேணுன்னா சின்னதாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கையில் ஏதாவது மாவு ஒட்டுது அப்படின்னா கோதுமை பொடி லைட்டாக தூவி விட்டுட்டு ரவுண்டு பண்ணிக்கோங்க, உருண்டை பண்ணிக்கோங்க. நான் ஏன் இவ்வளோ பெருசாக போடுறேன் அப்படின்னா பாப்பா கவுண்டிங் பேஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. 2 அந்த மாதிரிலாம் சாப்பிட்டா 1 சாப்பிட்டதும் போதும்னு சொல்லிடுவாங்க. அதனால தான் ஒன்று இந்த மாதிரி பெருசாக போடுறது.
அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் நிற்க முடியாததுனால லெக் பெயின் இருக்கிறனால அதனால் பெருசாக போடுறேன். நடுவில் இப்படி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பாக்ஸ் மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு எல்லாமே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எல்லாமே தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு ரவுண்டாக தேய்ச்சிக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி தேய்ச்சி போட்டிங்கன்னா லேயராக வரும், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நான் நல்லா வேகணுங்கிறதுக்காக நல்லா ப்ரௌனிஷாக பண்ணுவேன். நீங்கள் லைட் ப்ரௌனிஷாக வேக வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். வயசானவங்க சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும், குழந்தைங்க எல்லாம் கடித்து சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். சில பேர் வெறும் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணி தேய்ப்பாங்க. இந்த மாதிரி கோதுமை பொடி போட்டும் தேய்க்கலாம், நல்லா வரும். இப்போ நான் ஃபோல்டு பண்ணி வச்சதை நான் சப்பாத்தியாக தேய்ச்சிட்டு சுட போகிறேன். நல்லா கல் சூடாகணும். கல் சூடாச்சுன்னா லைட்டாக புகை மாதிரி வரும். அந்த டைமில் மீடியம் வச்சுட்டு சப்பாத்தி போட்டுக்கலாம். ரொம்ப நேரம் ஒரே பக்கம் விடக்கூடாது, அடிக்கடிக்க திருப்பி போடணும். நான் பெரிய சைஸ் போட்டிருக்கறனால எந்த சைடு வேகலையோ அந்த சைடெல்லாம் சென்டராக வச்சு நான் வேக வச்சுருப்பேன். லைட்டாக உப்புது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் நிறையா ஆர்கனைசேஷன் வீடியோ, க்ளீனிங் வீடியோ, டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ், பேபி கேர் வீடியோஸ் எல்லாம் இருக்குது. பெண்களுக்கு தேவையான நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த சைஸில் பெரியவங்க 2 சப்பாத்தி சாப்பிட்டாலே போதும், வயிறு ஃபுல்லாகிடும். நீங்கள் சின்னதாக செஞ்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி மடித்து ஆயில் சென்டரில் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி மடித்து சுட்டு பாருங்கள், சூப்பராக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.